இலக்கு 400 நிர்ணயிச்சிருக்கப்போ ஏற்கனவே பெற்றது 300 தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலங்களில் பெற்றிருக்காங்க, வட மாநிலங்கள் அதிகம். அதை 400 கொண்டு வரணும்னா சவுத் இந்தியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால இத்தனை முறை பாஜக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ மற்றவர்களோ மத்திய அமைச்சர்களோ படையெடுக்கிறாங்க. அதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. ஏங்க அவங்க 1000 சீட்டு வருதுன்னு கூட நினைக்கலாங்க, சரிங்களா? 400 சீட்டு வர மாதிரிலாம் தெரில. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை ஹிந்தி பெல்ட்லேயுமே முன்னாடி வந்த ஓட்டு வராது, அதனால் எங்கே பிடிக்கலாம் இங்கே ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் அதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா கர்நாடகா தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு பிரசன்ஸ் கிடையாது. ஒரு சீட்டு எங்கேயுமே வரப்போது கிடையாது. கேரளாவாக இருக்கட்டும், இல்லை ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கானாவாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும், சரிங்களா? பாஜக பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சீட்டும் வரப்போவது கிடையாது. அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த தடவை நம்ம மாநில தேர்தலில் பார்த்தோம்னா வரலாறு காணாத வெற்றி காங்கிரஸ் கிடச்சிது. 30 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மேண்டேட், 130 சீட் காங்கிரஸ் வந்தது. அதனால் அங்கேயும் பாஜக பெரிய வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பாஜகவுக்கு இப்போ ஓட்டு குறையதான் போகுது. எங்கேருந்து அதிகம் வரும்? போன தடவையோட எங்கேயுமே பாஜக அதிகம் வர மாதிரி எந்த மாநிலத்திலுமே வாய்ப்பு இல்லை, சரிங்களா? குஜராத்லையும் அதிக சீட் வர 411 சொல்கிறாங்களே. ஏங்க கருத்து கணிப்பு விடுங்க சார், ரிசல்ட் வரும்போது நீங்கள் பாருங்கள், சரிங்களா? அதான் நம்ம கோதி மீடியாங்கிற கோதி மீடியாவில் தான் வருது. எந்த மீடியாவில் வருது? எப்படி சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க? 2 கோடி பேருக்கு வேலை தரேனாரு, சரி வேலை தான் உருவாக்கல, 1 கோடி பேருக்கு தந்துருக்கலாம், தெரில. இளைஞர்கள் இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலை போயிடுச்சு. இந்தியா தான் வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாத இடத்துல முதல் இடத்துல இருக்குது. இப்போ ஹையஸ்ட் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் உலகத்தில் இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் நாங்கள். சரி இரட்டிப்பாக்க வேண்டாம், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அதிகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த 10 வருஷத்தில் விவசாயிகளோட வருமானம் ரியல் டேர்ம்ஸில் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1% குறைஞ்சிருக்கு. தினந்தோறும் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 விவசாயிகள் தற்கொலை செய்கிறாங்க இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம். எந்த மேண்டேட்டுமே சொன்னது செய்யலையே. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்தியர்கள் வங்கிலையும் வரும் அப்படி, நாங்கள் வங்கி அக்கௌண்ட்லேயும் சுவிட்சர்லாண்ட்லேருந்து காசு எடுத்துகிட்டு வருவோம், நாங்கள் எதுவுமே வரலையே. இப்போ மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு 21,000 கோடி எடுக்கிறாங்க. எல்லாரையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பாவம் ஏழை எளிய மக்கள்லாம் விவசாயிகள்லாம் இப்போ அவங்க வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாதம் காசு எடுத்து அதில் மட்டும் 21,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. அந்த காசு என்ன பண்ணுறாங்க? அந்த காசு எடுத்து போய் கார்ப்பரேட் கொடுக்குறாங்க. இல்லை அந்த காசை வச்சு ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, எல்லா காசையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? கார்ப்பரேட் கொடுக்குறாங்க. கார்ப்பரேட் கடன் தள்ளுபடி மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? கடைசி 10 வருஷத்தில் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் 20 லட்சம் கோடி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்தில் உப்பு சத்தியாகிற அப்போ காந்தியடிகள் வந்து 1930 ஆரம்பிச்சும் போது ஆர்எஸ்எஸை வந்து கூப்பிட்டாரு, வாங்க பங்கேற்கன்னு. நிராகரிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்போயே நிராகரித்தாங்க. ஸோ அதனால் பாஜக சார்பாக பேசுறது வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச முடியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சுதந்திர போராட்டத்துக்கு. அவங்க ஆங்கிலேயரோடு எப்படி கைக்கூடிந்தான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ எப்படி அந்த காலத்தில் உப்புக்கு வரி போட்டாங்களோ இந்த பாஜக அரசாங்கம் எல்லா அத்தியாவசிய பொருளுக்கும் வரி, அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், அதே உப்புக்கு ஜிஎஸ்டி வரி மேலே வரி. பெட்ரோல் டீசலுக்கான வரி 300%லேருந்து 900% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. அந்த வரி பணத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? கார்ப்பரேட்டுக்கான வரியை 35% 21% குறைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்சி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? அதனால் எங்கேயுமே இந்த ஆட்சிக்கு வந்து அதிருப்தி தான் இருக்குது. அதனால் திருப்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேட்போம். தமிழ்நாட்டில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எங்களுக்கு வந்து வாக்கு வங்கி இருக்குது. எங்கே போன தடவை நோட்டாவோட கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ நோட்டு அளவுக்கு வாங்குவாங்க, அவ்வளோதான். வேறு எந்த மாற்றமே இல்லை இதில். ஓகே, அதை கேட்டலாம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதனி அவர்கள் நினைக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இந்த முறை பெரிய கூட்டணி இல்லை, அதிமுகவோட கூட்டணி இல்லை. இத்தனை முறை பிரதமர் வந்தாலும் 2 முறை தோல்வியை கொடுத்த தமிழ்நாடு இந்த முறை பாஜக ஆதரவாக மாறிடுமா என்ன? இல்ல, அதாவது ஒரு கட்சி வந்து தன்னை வளர்த்தி கொள்ளும் முயற்சியில் தானாக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. இப்ப கூட்டணி கட்சி முதுகுலயே சவாரி பண்ணின்னு இருக்கிற, பல ஆண்டு காலம் சவாரி பண்ணிட்டு 50-60 வருஷம் தன் ஐடென்டிட்டியே தமிழ்நாட்டுல இழந்த கட்சியில இருந்து நான் இப்போ பிஜேபியில வந்திருக்கேன். ஐடென்டிட்டியே காலி ஆயிடுச்சு. வெறும் சில சொற்ப எம்பி எம்எல்ஏ இது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு இல்லவே இல்லை. அந்த எண்ணம் இருந்திருந்தா நிச்சயமா அவங்களோட முயற்சியும் பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணம் இல்லவே இல்லை. நீங்க வேலுச்சாமி அண்ணனுக்கு தெரியாது கிடையாது. செய்யணும், தானே தன் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்,
பழைய முந்தைய காமராஜர் ஆட்சியை உண்மையாவே கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா அவர் வேலுசாமி அண்ணனுக்குலாம் ஒரு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அதே நேரம் ஏதோ கொடுத்த எம்பி எம்எல்ஏக்களை வச்சு சமாளிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். திமுகவோட சமரசம் பண்ணிக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தான் கொண்டு வந்த திட்டங்களே தனக்கு சொந்தமானது இல்லைங்கிற அமைச்சுக்கிட்டு அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட மிகப்பெரிய தொய்வுக்கு அது ஒரு பெரிய காரணம். பட் தமிழ்நாட்டுல ஓகே, தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் வளர்ந்தே தவிர காங்கிரஸ் வளரல. அதுதான் பெரிய பிரச்சனை. முயற்சியாவது எடுக்குது. கார்கே, நான் முடிச்சிடுறேன். பிஜேபி குறைஞ்சபட்சம் அந்த முயற்சியாவது எடுக்குது. அது ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய நிலைப்பாட்டை ஏந்தி கொண்டு தேச நலனில் முக்கியத்துவம் கொடுத்து நேஷன் பில்டிங் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தமிழ்நாட்டுல சொந்த காலில் நின்று தன்னுடைய ஓட் பெர்சன்டேஜ் என்ன, தான் எத்தனையில வின் பண்ண முடியும், தான் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ள போய் அதுல சில வெற்றிகளையும் கண்டிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது அப்படி ஒரு கட்சி இருக்கிறது வளர்ந்து வர்றதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு தேசிய கட்சி. இதுவே காங்கிரஸ் தேசிய கட்சி மற்ற கட்சி முதுகிலேயே சவாரி பண்ணி காணா போய் தேஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. வருத்தம் அளிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. ஆகையால சொந்தமா தன்னை வளர்த்திக்கணும்னு நினைக்கிற கட்சியை பத்தி நிச்சயமா எல்லாருக்குமே பாராட்டு இருக்கும், இருக்கத்தான் வேணும். தேசிய நலனில் நமக்கு இந்த சொந்தமா வளர்த்துக்கணும் தானே ராகுல் யாத்திரையை இங்க இருந்து தொடங்கினாரு, தமிழ்நாட்டுல இருந்து. அவரு எல்லாம் தான் தொடங்குறாரு. ஆனா கூட்டணி முதுகுலயே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி இவங்க என்ன தொடங்கினாலும் அது வேஸ்ட் தான். நீங்க இப்படியே 22 கட்சியோட தான் முதுகு சவாரி பண்ணுவேன்னா இந்தியா கூட்டணியும் எந்த வகையிலும் 22 கட்சியை வச்சுட்டு ஒரு ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது. ஆகையால முதல் சொந்த முயற்சியில சொந்த காலில் நின்று எவ்வளவு நாளும் சரி அத்தனை சீட்லயும் ஆட்களை போட்டு அவங்க ஃபைட் பண்ற தைரியம் முதல் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கா? அதுதான் கேள்வி. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இந்த கேள்வி இருக்கு. இந்த வெறும் கூட்டணி கட்சியை தான் நம்பிட்டு இருப்பீங்கன்னா அப்ப என்னைக்குதான் காங்கிரஸை நீங்க வளர்ப்பீங்க? ஆனா பிஜேபி நேர் ஆப்போசிட்டா தங்களை சொந்தமா வளர்த்துக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு 370க்கு மேல சீட்டுகள், 380க்கு மேல சொந்தமா வருவோம். கூட்டணியில என்டிஏ கூட்டணி 400ஐ தாண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட தன்னை வளர்த்தி கொண்டிருக்கிற கட்சி தான் இந்திய அளவிலையும் பிஜேபி. ஆகையால இதெல்லாம் தான் விஷயங்கள். என்னை போன்றவர்கள் இளைஞர்கள் இன்னும் நிறைய பேர் பிஜேபி கவர்ந்திருக்குன்னா அது கூட காரணம் இதுதான். இன்னைக்கு கூட திரு கௌரவ் வல்லப் அவர் கூட காங்கிரஸ்ல இருந்து மிகப்பெரிய ஸ்போக்ஸ் பர்சன். அவரு காங்கிரஸ்ல இருந்து அவர் கூட இன்னைக்கு பிஜேபியில தான் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படி வளரக்கூடிய கட்சி, இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. கூட்டணி கட்சிகள் பேச்சு கேட்டு இரட்டை நிலைப்பாடு எடுப்பது, மாறி மாறி பேசுறது, தான் கொண்டு வந்த திட்டத்தையே கூட்டணி கட்சிகளுக்காக தியாகம் பண்றது, இதெல்லாம் காங்கிரஸோட நிலைப்பாடா இருந்தா இளைஞர்களோ பெண்களோ யாருமே பெரியவர்களோ யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால்தான் காங்கிரஸோட தொய்வுங்கிறது மிகப்பெரிய தேடப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.